அனைவரும் எழுந்து நிற்போம். வருகை பாடல். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இதன் வழியாக இறைவன் நமக்கு தேவையான அருள்வர்களையும் ஆசீர்வாதங்களையும் தீமை வழியாக நமக்கு பெற்றுத் தருகிறோம். அப்போது இந்த மாதம் முழுவதிலும் இறந்தவர்களுக்காக வேண்ட கடமைப்பட்டிருக்கிறார். நம்முடைய கல்வி குடும்பத்திற்காக உழைத்து மறித்திருக்கிற ஒவ்வொருவரை நினைவு கொள்வோம். அப்போது நம்முடைய குடும்பங்களிலே மறித்திருக்கிற அனைவரையுமே நினைவு கொண்டு இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். இத்தூய மறை நிலவை தவறையில் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்களின் பாவங்களை எண்ணி மறந்துவிடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்ப்போம். மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு எல்லாம் அந்த இறைவனிடம் சகோதர சகோதரிகளை உங்களிடம் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால் சொன்னால் செயலால் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. கன்னியாமத்தை மரியாதையும் வானது அன்புகள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நம் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் கிறிஸ்துவே, இரக்கமாயிரம் கிறிஸ்துவே, இரக்கமாயிரம் ஆண்டவரே.
வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அருள் செயலால் தான் உமது நம்பிக்கையாளர்கள் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்மையும் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன். நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால் தான் அவ்வாறு எழுதினேன். அந்த அருளால் தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாகிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குரியவர் ஆகிய நான் பெருமை பாராட்டிக் கொள்ள இடம் உண்டு. பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியால் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள் அரும் செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றை தவிர வேறு எதை பற்றியும் பேச நான் துணிய மாட்டேன். இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிருக்க மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன். கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது. ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை. ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடல். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். நற்செய்திக்கும் வாழ்த்துக்கள்.
16 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீ இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலை முறையிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கின்றார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இவ்வழி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தனர். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித படையாகவும் விளங்க செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து விரக்க திருமணமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அருகிலையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி செல்வதாவது:
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை வழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணற்று ஊழியமுரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையில் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் வில்லியம் எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கடக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
உங்கள் அனைவரோடு இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற நம் ஆண்டவர். செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள்.
ஆற்றல் மிகு உமது செயல் எம்மை பெருக செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அவர் அடையாளங்களால் கூட்டம் பெற்ற நாங்கள் உமது அடையாளமை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அமர்வோம். அழைப்பை ஏற்று அனைவரும் வந்ததற்கு மிக நன்றி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கணும்னா உங்களுடைய அமைதியா இருக்கணும். நேரத்துக்கு நேரம் கூட்டம் ஒன்று உடனே வந்துடணும். அப்படின்னா நிறைவா சீக்கிரம் முடிச்சுட்டு சரியான நேரத்துக்கு நம்ம அனுப்பிச்சிடுவோம். அது உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே முடியும். அமைதி காப்போம். தயவு செய்து குழந்தைகள் அமைதியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்தில் ஒரே குடும்பமாக நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்ப்பதிலே. நம்முடைய சிங்கப்பூர் உயர் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுக்கும், நம்முடைய தமிழ் பங்குகள் அனைத்திலும் இருந்து பாடல் குழுவினர் குடும்பமாக இங்கு வந்திருக்கிறோம். இது ஒரு நல்ல தருணம். வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய மிக அழகான ஒரு நிகழ்வு. வார வாரம் பாடல்களின் வழியாக நீங்கள் எங்களை ஜெபத்திற்குள் கொண்டு சேர்க்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா தான் இந்த விழா. ஒவ்வொரு வாரமும் பாடல் வகுப்புகள் பயிற்சி எடுத்து சிரமம் எடுத்து மிக சிறப்பாக திருப்பலியில உங்களின் பாடல்கள் வழியாக மக்கள் அந்த வழிபாட்டுல பக்தியோடு பங்கு கொள்கிறார். இந்த நாள் உங்களுக்கான நாள், உங்களை மகிழ்விக்கும் நாள், நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேவையை பாராட்டும் நாள். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஸ்டேஜ்ல பாட போறீங்க, எல்லாரும் ரசிக்க போறோம். ஒவ்வொரு பெயரும் முக்கியம், சரியா? ஏன் என்னுடைய பெயர் பாடி முடிச்சாச்சு, நான் வீட்டுக்கு போறேன், தயவு செய்து அப்படி செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்க எல்லாரும் சிறப்பாக செய்யணும் என்னுடைய ஆசை. உணவு ஏற்பாடுகளை இதற்காக தான் செஞ்சது. கடைசி வரை இருந்து எல்லா பெயரையும் நம்ம பாராட்டி விட்டு நாம் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு நம்ம போகலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நம்மோடு இணைந்து இந்த திருப்பணி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக இன்றைய நாளில் நமது முன்னாள் ஆட்சியினுடைய எஸ்டி அருட்தந்தை பெஞ்சமின் அவர்களும் இந்த திருப்பணியில நமது ஆயர் அவர்களது சிறப்பு அனுமதி பெற்று இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். நம்மோடு இணைந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த வருடம் அவருக்கு ரொம்ப முக்கியமான வருஷம். அவர் தனது 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை இந்த நாளில் கொண்டாடுறார்கள். அருட்தந்தை அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். உங்களுடைய பிரசன்ஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. உங்களுடைய பணி சிறக்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நமது ஆக்சுடைய
சேர்மன் ஆரம்பிச்சார். ஓகே. தேங்க்யூ பிரதர். இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இசையின் நாயகி நம் பாதுகாப்பு சிசிலியா விளைவாக இன்று இந்த அழகிய இசை திருவிழாவை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடுகிறோம். இந்த அற்புதமான விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் சிங்கப்பூர் தமிழ் ஆணையத்தின் சார்பாக மனமார்ந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு எங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய ஆன்மீக இயக்குனர் நத்தானியா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் இறைப்பணியில் அயராது உழைக்கும் அருள் தந்தையர்கள், அருள் தந்தை பெஞ்சமின், அருள் தந்தை ஆபில், அருள் தந்தை மில்டன் மற்றும் அருள் தந்தை அருண் அவர்களையும் அன்புடன் இந்த விழாவிற்கு வரவேற்கிறோம். இந்த விழாவை கண்ணும் கருத்துமாக கட்டமைத்த எங்கள் ஆக்ஸ் குழுவின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய பணி மகத்தானது. அடுத்ததாக இந்த இசை திருவிழாவின் இதயமாக திகழும் கலைஞர்கள் பல்வேறு ஆலயங்களிலிருந்து இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். உங்கள் குரலாலும் இசையாலும் இறைவனை துதிக்கும் பாடல் குழு ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் எங்கள் அன்பு பாடல் குடும்பத்தினர் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இறைவனை பாடி துதிக்கும் ஒவ்வொருவரும் புனித சிசிலியாவின் விசுவாசத்தையும் அன்பையும் பறைசாற்றுகிறீர்கள். உங்கள் இசைதான் இந்த சமுதாயத்தின் ஆன்மாவின் குரல். இன்று இந்த மேடையிலே இருந்து எழுப்பும் ஒவ்வொரு பாடலும் நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றிணைந்துள்ளோம் என்ற மகிழ்ச்சியை பறைசாற்றும். இசையின் வழியே இறைவனின் அன்பை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லும் புனித சிசிலியாவின் ஆசீர்வாதங்கள் நாம் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருக்கட்டும். இந்த இனிமையான மாலை பொழுதில் இசையின் வழியே இறைவனோடு இணைந்து கொண்டாடி நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. இந்த ஆர்டர் ஆஃப் பயிரில் வந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. ஒரு சில பயிர் வந்து அதாவது கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் சென்ட் ஜோசப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சென்ட் ஜோசப், செகண்ட் அவர் லேடி ஆஃப் லூர்ட்ஸ் மார்னிங் டீம், தேர்ட் பிளஸட் சக்ரமென்ட், ஃபோர்த் ரிசன் கிரைஸ்ட், ஃபிஃப்த் டிஜிஎன். டேக் நோட் பண்ணுங்க ப்ளீஸ். சிக்ஸ்த் சென்ட் ஆண்டோனி, செவன்த் சென்ட் ஆன்ஸ், 8 Our Lady of Lourdes, 9 Holy Trinity, 10 Our Lady Star of the Sea, 11 Saint Mary of Angels, 12 Christ the King, 13 Saint Francis Assisi. So ஒரு பையன் பாடும்போது அடுத்த பையனுடைய கீபோர்டு வந்து செட் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சரியான நேரத்தை முடிக்க முடியும். கூப்பிடுற மாதிரி வச்சுக்க வேண்டாம். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். ஓகே, என்னோட பேர் பேட்ரிக். திருக்குறள் ஒன்று இருக்கு, செவிக்குணமில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குறளுடைய விளக்கம் என்னன்னா, செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாத போதுதான் சிறிதளவு வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சிங்கப்பூர் மறைமாவட்டத்தை சேர்ந்த 12 ஆலயங்களில் இருந்து 12 பாடகர் குழுவினர் வர போறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இன்னொரு பிரேயர் குரூப் சேர்ந்து மொத்தம் 13 குழுக்கள், 13 பாடகர் குழுக்கள் உங்க முன்னாடி பாடல்களை பாடி உங்களை மகிழ்வித்து வருகிறார்கள். சரிங்களா? இப்போ அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து புனித சிசிலியாவுடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்க போறாங்க அருட்தந்தையர். அதற்காக சிங்கப்பூர் உயர் மறைமாவட்ட தமிழ் ஆணையத்துடைய ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை நந்தானி அவர்களையும் அருட்தந்தை அருண் வெள்ளாளர் அவர்களையும்
அருட்தந்தை ஆபேல் ஆண்டனி அவர்களையும் அருட்தந்தை ஜோசப் வில்டன் அவர்களையும் அருட்தந்தை பெஞ்சமின் அவர்களையும் வரவேற்கிறேன். அருட்தந்தை மில்டன் அவர்கள் தற்பொழுது புனித சிந்தியா அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கப் போகிறார். தற்பொழுது புனித சிஸ்டியா அம்மாவிற்காக ஒரு பாடல் பாடல் வழங்கப்பட இருக்கிறது. அனைவரும் எழுந்து நிற்கிறோம். இறைசை புனிதையே இறைவனின் தீர்த்தமே எங்களின் புனித செசிலியாவே எங்களின் புனித இன்றைய நாளில் அன்னையை மகிழ்விக்கும் விதமாக நாம் உணர்கிறோம். இதே போல நாமும் குரல் எழுப்பி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம். மீண்டுமாய் இறைசை புனிதையே இறைவனின் தீர்த்தமே எங்களின் புனித செசிலியாவே அனைவரும் எல்லாரும் குரல் எழுப்பி எங்களின் புனித செசிலியாவே
மிக்க நன்றி ஜான். பிராக்டிஸ் குழு பாடகர்களுக்கு முதலாவதாக வந்து பாட போறவங்க சென்ட் ஜோசப் சர்ச். அதுக்கு அடுத்ததாக வந்து பாட போறவங்க நூத்து அன்னை ஆலயத்தினுடைய காலை பாடல். நீங்க தயாரா இருக்கணும். அவங்க பாடி முடிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு பாடக்குழுவும் பாடுறதுக்கும் உற்சாகமாக கை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துவோம். Praise the Lord.
தூய லூர்து அன்னை ஆலயத்தில் காலை பாடப்படும். அதுக்கு அடுத்தபடியாக பிளஸட் சாக்ரமென்ட் சர்ச் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆறு